வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் ரவா தேங்காய் பர்பி எப்படி வீட்டிலேயே சுலபமான முறையில் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. பண்டிகை காலங்களுக்கு ஆகட்டுங்க, வீட்டில் விசேஷ நாட்களுக்கு இந்த ஸ்வீட் செய்து வைக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ரவையை வறுக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் ரவை எடுத்துருக்குங்க. இது 150 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ரவையை நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. ரவை லேசாக பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. கருக விட்டுறக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை எடுத்துருக்கேங்க. நீங்கள் கடையில் வறுத்த ரவை வாங்கினாலும் கூட கொஞ்சம் லேசாக வறுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது கூடவே அரை கப் தேங்காய் துருவலுங்க. டெஸ்கேட்டட் கோகோனட் துருவல் இருக்குங்க ரெடிமேடாக, அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ரவை வறுக்கும் போதேங்க தேங்காவையும் சேர்த்து வறுக்கும் போது கூடுதல் மணத்தில் இருக்கும் பருப்பி. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு கப் ரவை அரை கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பாகுபதமெல்லாம் தேவையில்லை. நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா சர்க்கரையாக கரையை வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கூட 5-6 ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுங்க வறுத்த ரவை தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சது சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கைவிடாமல் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா கெட்டியாகி சுருண்டு கடாயில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இப்போ நல்லா கெட்டியாகி சுற்றிலையும் இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வருது. இந்த மாதிரி டயத்தில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. மணமாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ரவா பர்பி. பாருங்கள், பருப்பி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருதுங்க. அதே மாதிரி சுற்றிலும் நுரைச்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி பொங்கி நுரைச்சி வரும்போது நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கும் போது பருப்பி கட் பண்ணி எடுக்க சரியாக இருக்கும். இப்போ ட்ரேக்கு மாற்றிக்கலாம். சமனா நெய் தடவின ஸ்பூனில் நல்லா ஒன்று சேர பரப்பி விட்டுக்கலாங்க. நல்லா சூடாகட்டுங்க. ரவா தேங்காய் பருப்பி ஊற்றி வச்சுட்டுங்க. ட்ரேயில் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் சூடாறின பிறகு நம்ம தேவையான சைஸ்க்கு துண்டுகள் செய்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா அரை மணி நேரம் கழிச்சுங்க நல்லா சூடாறின பிறகு துண்டுகள் போட்டது மேலேயே மறுபடியும் துண்டுகள் போட்டு எடுத்துக்கும் போதுங்க பருப்பி சுலபமாக வரும். இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. நல்லா சூடாறிடுச்சு. துண்டு போட்டது மேலேயே மேலாக மறுபடியும் துண்டுகள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே துண்டுகள் செய்துட்டோம். பாருங்க, பருப்பி நல்லா உங்களுக்கு செட் ஆகி வந்திருக்கு. ஒன்று உடச்சி காட்டுறேங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இந்த தேங்காய் பருப்பி 10-15 நாள் பக்கம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அருமையான சுவையில் ரவா தேங்காய் பருப்பி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.